அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு பணமழை கொட்டும் புதன் பெயர்ச்சி. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரன் மற்றும் செவ்வாயோடு இணைகிறார். அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று ஜாதகரின் தாய்மாமனுக்குரிய யோகங்களை கூறுபவரும் கூட புதன் பகவான் தான். இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் தான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டுமே போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும். இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவிலிருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமல் பல கலைகளை குருவிடம் இருந்தும் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மீதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு இவரே உணர்த்துகிறார். அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். புதனுக்குரிய மலர் என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனுக்குரிய நவரத்னம் மரகதம், புதனுக்குரிய ஆதிக்க எண் 5, புதனின் வாகனம் குதிரை. புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர். புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பிடக்கூடியவர். அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன என்று பார்க்கும்போது ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் சொல்லி வர புதனால் ஏற்படும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தரக்கூடியவரும் புதன் பகவான் தான். அதாவது நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும். இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைக்கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார். புதன் கிரகம் ஒவ்வொரு கவர்ச்சி நிறைந்த
நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளையும் கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வாகன சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புடன் விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்று பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகா மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு. புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவர் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன் பகவான் தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலின் முதன்மை பெற்றவராக திகழ்வதற்கு புதனே காரணமாக இருக்கிறார். இனி புதன் கிரக பாதிப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 3க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் அமர்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நற்செய்தி ஒன்று விரைவில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பல விஷயங்கள் இத்தருணங்கள்ல நடைபெற இருக்குதுங்க. அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. விருந்து, கேளிக்கை முதலிய விஷயங்கள்ல நடமாட்டமும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அஷ்டம தடைகள் விலக இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றை சமாளித்து விட முடியுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமில்லாமல் இப்போது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலக இருக்கு. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் சிரமங்கள் இருந்தாலும் கூட சமாளித்து விட முடியுங்க. மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெற இருக்கு. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. 2இல் செவ்வாய் கேது இருப்பதால் வரவேண்டிய கடன்கள், வருமானம் சற்று தடைபடலாம். இருந்தாலும் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்று அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.